எண்ணங்கள் நிறைவேறும், எண்ணங்கள் ஈடேறும், நினைத்ததை வெற்றி அடையக்கூடியவர்கள் தான் வந்து கன்னி. அதனாலதான் நான் முன்னாடியே சொன்னேன், ராசிக்கு 2ஆம் இடத்தோட அதிபன் சுக்கிரன். துலாம் எடை போடுவாங்க, கூட இருக்கிற ஆட்கள் எப்படி ஏது எல்லாத்தையும் எடை போட்டு பழகக்கூடியது கன்னி. ஒரு ஆதாயம் இல்லாம அது எதுவுமே பண்ணாது. நான் 2ஆம் இடம் துலாம் அப்படிங்கிறது. அதே மாதிரி நேர்மையாவும் இருப்பாங்க. இவங்கள மாதிரி நேர்மையை யாராலையும் இருக்க முடியாதுங்க. பொதுவாகவே கண்ணி என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அவங்க ஒரு கஞ்சப்ஸ்னாரி செய்ய மாட்டான், ஆனா ஏமாத்துக்க கிடையவே கிடையாது. கன்னி மாதிரி நேர்மையான குணம் இருப்பவர்களை பார்க்கவே முடியாது. அதுவும் இந்த டைம்ல சனி வர இவங்களதான் பாக்குறாங்க, உங்களை மட்டும்தான் பப்பன் பார்த்துட்டு இருக்காரு. நேர்மைதான் உங்களை வந்து ஜெயிக்க வைக்கும்னு நான் சொல்லுவேன். ஒருத்தருக்கு ஒரு குவாலிட்டி இருக்குங்க, சரியா? ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கோவக்காரனா இருப்பாரு, எதையுமே வந்து சடசடன்னு பேசி விட்டு போயிடுவாரா, அதுக்கப்புறம் யோசிப்பாரு. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அமைதியா இருப்பாங்க, மனசுக்குள்ளேயே வச்சுப்பாங்க. ஆனா கன்னி எப்படியுமே எப்படின்னு பாத்தீங்கன்னா புத்தி கூர்மை அதிகம்ன்றதுனால வெளியே டக்குன்னு சொல்ல மாட்டாங்க, சொல்றதுக்கு டைம் ஆகும். ஆனா நம்ம அதை தப்பா எடுத்துப்போம். ஸோ ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் பொறுத்த வரைக்கும் கன்னி இந்த மாதத்துல 7ஆம் வீட்டுல சனி பகவான் இருக்கிறதுனால நல்ல ஒரு டைம் பீரியட் தான். ரொம்ப ஒன்றும் மோசம்னு நம்ம சொல்ல முடியாது.